அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக நாளை, அதாவது 8/3/2026 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் நம்ம மூலிகை வகுப்பு செண்பகத்தோப்பு நம்ம காட்டில் எப்பயும் போல் வழக்கமாக நடைபெறும். வரத அன்பர்கள் அதாவது பஸ்ஸுக்கு வருதவங்க காலையில் ஸ்ரீலுத்தூர் பஸ் ஸ்டாண்டில் 6:30 மணிக்கு செண்பகத்தோப்பு அப்படிங்கிற போட்டு பஸ்ஸில் ஏறிட்டு நம்ம தோப்பை சொன்னீங்கன்னா, கண்டக்டர் சொன்னீங்கன்னா அவங்களே இறக்கி விட்ருவாங்க. அது முடியாதவங்க 8 மணிக்கு உங்களுக்கு நம்ம ஒரு ஆட்டோ ஏற்பாடு பண்ணியிருக்கோம். 8 மணிக்கு நம்ம ஸ்ரீலுத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே அந்த பெட்ரோல் பல்க்குக்கிட்ட நின்றிங்கன்னா கூப்பிட்டு வந்துடுவாங்க. சீக்கிரம் வர்றவங்க நம்ம இடத்துல பம்புலேயே குளிச்சுக்கிட்டு எல்லாமே ட்ரெஸ் மாற்றிக்கிடலாம். நம்ம எப்பயுமே வழக்கம் போல் மூலிகையும் சுற்றி காட்டிட்டு, அதுக்கடுத்து நம்ம எப்பயும் போல் வழக்கம் போல் மருத்துவ நிகழ்ச்சியை ஒரு 9:30 10 மணிக்குள்ளே உங்களுக்கு ஆரம்பிச்சிடலாம். இந்த வட்டம் வர்ற நிகழ்ச்சியில் பித்தப்பை கல் ஏன் உருவாகுது அப்படிங்கிறத பற்றி விரிவாக நம்ம கிளாஸில் நம்ம சொல்லுவோம். அதுக்குள்ளே முழு மருத்துவம். இன்றைக்கி ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா பித்தப்பை கல்லுக்கு அவங்க மருந்தே கிடையாது. அவங்க பித்தப்பையை வெட்டி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோள் தான் இருப்பாங்க. எந்த காரணம் கொண்டும் பித்தப்பையை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம கொடுத்து நம்மளை அனுபவத்தில் செஞ்ச மருந்து நிறையா இருக்குது. ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்க மருந்தோட அந்த அன்னபேதியோடைய சுந்தரமும் முள்ளங்கி தீனிவரும், அதாவது அன்னபேதியோடைய சுந்தரம் கடையில் வாங்கினா அது கேட்காது. நம்ம இதுக்குன்னே சிறப்பாக தயாரிக்கப்பட்ட அன்னபேதியோடைய சுந்தரமும் முள்ளங்கி தீனிவரும் பித்தப்பை கல்லுக்கு, கிட்னிக்கு, பித்தப்பை, அதாவது பித்தப்பையிலோட எல்லா பிரச்சனைக்கும் சரியாயிரும். பித்தப்பையில் கல் கிடையாது, அது கொழுப்பு கட்டி. இந்த கொழுப்பு அதாவது கரையிறதுக்கு ஒரு சிலருக்கு 40 நாள்லேருந்து 3 மாதம் வரைக்கும் கூட ஆகும். அதனால் எந்த காரணம் கொண்டும் அதை வெட்டி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, முழுதும் கரைஞ்சிரும். அதில் பித்தப்பை கல்லுக்குன்னு சரி ஒரு எண்ணெய் வர நம்ம தயாரித்தோம். அந்த தயாரித்ததை வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலுமே உங்களை இன்றைக்கி நாளைக்கு வருது அன்பர்களே, அவங்களையே அந்த பித்தப்பை கல்லுக்குள்ள எண்ணெயை நம்ம காய்ச்ச சொல்ல போகிறோம். ஏன்னா உங்களுக்கு அனுபவம் வரணும்ல, அதனால் நாங்கள் காய்ச்ச மாட்டோம். அது வருத நண்பர்கள் தான் அதை காய்ச்சுவாங்க. அது எப்படி காய்ச்சணும்னு சொல்லி பக்குவம் எல்லாமே சொல்லி கொடுப்போம். ஏன்னா நம்ம எண்ணெயில் பக்குவம் தான் நமக்கு முக்கு அதாவது முக்கியத்துவம். கொஞ்சம் தனிச்சத்து இருந்தால் கூட எண்ணெய் பாழாப்பிடும். அதனால் எப்படி காய்ச்சுங்கிற முறையாக நம்ம விரிவாக நம்ம சொல்லிக் கொடுப்போம். அதனால் வரத நண்பர்கள் காலத்தில் வந்துடுங்க. அது மாதிரி போகிறதுக்கும் நிகழ்ச்சி முடித்து போகும்போதும் உங்களுக்கு ஆட்டோ வசதி உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவோம். சீக்கிரம் வரவங்களுக்கு காலை சாப்பாடும் உண்டு. அதனால் பதிவு முக்கியம். பதிவு பண்ணாதவங்க இன்றைக்கி கடைசியில் பதிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா காட்டுக்குள்ளே போய் அந்நேரம் சாப்பாடு தட்டுப்பாடு வந்துடக்கூடாது. ஏன்னா வரத நண்பர்களுக்கு மட்டும்தான் நம்ம சாப்பாடு இத்தனை பேருக்கும் சொல்லியிருப்போம். அதனால் பதிவு பண்ணாதவங்க சீக்கிரம் பதிவு பண்ணிக்கோங்க. மற்றபடிக்கு நம்ம காட்டில் எல்லாருமே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.